மகாபாரதம் பாகம் 3. அம்பையும் பீஷ்மரும். சத்தியவதியின் குமாரன் சித்தராங்கதன் ஒரு கந்தர்வனோடு சண்டை செய்து அவனால் கொல்லப்பட்டான். அவனுக்கு பிள்ளைகள் இல்லாதபடியால் முறைப்படி அவன் தம்பி விசித்திரவீரியனுக்கு பட்டாபிஷேகம் செய்விக்கப்பட்டது. விசித்திரவீரியனுக்கு வயது வரும் வரையில் பீஷ்மரே ராஜ்யத்தை பரிபாலித்து வந்தார். விசித்திரவீரியன் விவாகத்துக்கு தகுந்த வயது அடைந்ததும் காசி ராஜாவின் கன்னிகைகளுக்கு சுயம்வரம் என்று கேள்விப்பட்டு பீஷ்மர் தேரேறிச் சென்று சுயம்வர சபைக்கு சென்றார். ஒருவர் மேல் ஒருவர் போட்டியாக கோசலம், வங்கம், புண்டரம், கலிங்கம் முதலிய பல தேசத்து ராஜகுமாரர்கள் சபையில் கூடியிருந்தார்கள். கன்னிகைகள் அழகும் குணமும் உலக பிரசித்தியாயிருந்தபடியால் போட்டி மும்முரமாக இருந்தது. பீஷ்மருடைய புகழ் சத்திரிய குலத்தில் நிகழ்ச்சி இருந்தது. இவர் சுயம்வர திருவிழாவை பார்த்து போக வந்தார் என்றே எல்லோரும் முதலில் எண்ணினார்கள். பெயர்களை கொடுத்தபோது இவரும் கொடுத்தார். யவன ராஜகுமாரர்கள் எல்லோரும் ஏமாற்றம் அடைந்தார்கள். அவர் சென்றது தன் தம்பி விசித்திரவீரியனுக்காக. ஆனால் இது ஒருவருக்கும் தெரியாது. பாரத சிரேஷ்டருடைய அறிவும் படிப்பும் அதிகம், ஆனால் வயதும் ரொம்ப அதிகமாகவே இருக்கிறது. கிழவரான இவருக்கு இந்த சுயம்பரத்தில் என்ன வேலை? இவருடைய பிரதிட்சை என்னவாயிற்று? ஆயுள் முழுவதும் பிரம்மச்சாரியாய் இருப்பேன் என்று இவர் பொய் புகழா பெற்றார் என்றெல்லாம் ஏளனமாக பேசினார்கள். விவாகத்துக்கு இருந்த 2 கன்னிகைகளும் கிள வீரரை பார்த்துவிட்டு நிற்காமல் விலகி போனார்கள். பீஷ்மருக்கு மகா கோபம் பொங்கிச்சு. அந்த காலத்து மன்னர் குலங்களை ஒட்டிய பண்பாட்டின்படி வாருங்கள் யுத்தத்துக்கு என்று சபையிலிருந்த ராஜாக்கள் அனைவரையும் அறைகூவி அழைத்து ஒருவராகவே எல்லோரையும் எதிர்த்து விரட்டி 3 கன்னிகைகளையும் தன் தேர்மேல் ஏற்றிக்கொண்டு ஹஸ்தினாபுரம் போக புறப்பட்டார். சௌபல தேசத்தரசன் சால்வன் மட்டும் விடாமல் துரத்திச் சென்று தடுத்தான். அவனை மூத்த ராஜகுமாரி அம்பையானவள் தன் மனதில் வரித்திருந்தாள். சால்வனுக்கும் பீஷ்மருக்கும் கடும் போர் நடந்தது. பீஷ்மர் தனுர்வேதத்தில் கரைபுரண்ட நிபுணர். சால்வன் தோல்வியுற்றான். ஆனால் கன்னிகைகளின் வேண்டுகோளுக்கிணங்க அவனை பீஷ்மர் உயிருடன் தப்பிப்போக விட்டார். பீஷ்மர் ராஜகுமாரிகளுடன் ஹஸ்தினாபுரம் போய் சேர்ந்தார். விசித்திரவீரியனுக்கு 3 பெண்களையும் விவாகம் செய்ய ஏற்பாடுகள் நடந்தன. கல்யாண பந்தலில் எல்லோரும் கூடியிருக்கும் சமயத்தில் அம்பை பீஷ்மரை நோக்கி மெல்ல நகைத்தவராக, கங்காபுத்திரரே, தர்மம் அறிந்தவரே, நான் சௌபல தேசத்து ராஜாவான சால்வனை என் மனதில் புருஷனாக கொண்டு விட்டேன். நீர் பலாத்காரமாக என்னை கொண்டு வந்தீர். சாஸ்திரம் அறிந்த நீர் எவ்வண்ணம் செய்ய வேண்டுமோ அப்படியே செய்யுங்கள் என்றார். இவ்வாறு விவாக மண்டபத்தில் அம்பை சொன்னதும் பீஷ்மர் ஆட்சேபனையை ஒப்புக்கொண்டு தகுந்த துணை நியமித்து அவளை சால்வராஜனிடம் அனுப்பி வைத்தார். அம்பையின் தங்கைகளான அம்பிகை, அம்பாலிகை இருவரையும் விசித்திரவீரியனுக்கு விவாகம் செய்வித்தார். அம்பை சால்வனிடம் சென்றாள். நீ என்னால் முன்னேயே வரிக்கப்பட்டாய். பீஷ்மர் என்னை உன்னிடம் அனுப்பியிருக்கிறார். சாஸ்திரப்படி விவாகம் செய்துகொள் என்றாள். சால்வராஜன், அரசர்களின் மத்தியில் பீஷ்மர் என்னை ஜெயித்து உன்னை வசப்படுத்திச் சென்றார். நான் அங்கீகரிக்க முடியாது. நீ அவரிடமே திரும்பி போய் அவர் ஆணைப்படி செய் என்று அவளை திருப்பி அனுப்பிவிட்டான். ஹஸ்தினாபுரம் திரும்பி வந்து பீஷ்மரிடம் அம்பை விஷயத்தைச் சொன்னாள். சால்வராஜன் அம்பையை வரிக்கவில்லை. நீ இவளை விவாகம் செய்து கொள்ள இப்போது தடையொன்றுமில்லையே என்று விசித்திரவீரியனை கேட்க, அவன் வேறு ஒரு புருஷன் மேல் மனம் செலுத்தின ஒரு கன்னிகையை நான் விவாகம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சத்திரிய பண்பாட்டின்படி மறுத்து விட்டான். எனக்கு வேறு கதி இல்லை. நீரே என்னை விவாகம் செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீர் என்று அம்பை பீஷ்மரை வற்புறுத்தினாள். என்னுடைய பிரதிட்சை எப்படி பொய்யாக்குவேன்? முடியாது என்று சொல்லி விசித்திரவீரியனை ஒப்புக்கொள்ளும்படி மறுபடியும் பீஷ்மர் வற்புறுத்தி பார்த்தார். ஆனால் அது முடியவில்லை. அதன்மேல் நீ சால்வனையே கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று அம்பையை மறுபடியும் சால்வராஜனிடம் போகச் சொன்னார். ஆனால் அம்பை அந்த அரசனிடம் போக வெட்கப்பட்டு பீஷ்மரையே பல வண்ணம் வற்புறுத்தினாள். நான் போக மாட்டேன் என்று பீஷ்மர் மண்ணையிலேயே பல ஆண்டுகள் கழித்தாள். ஆனால் பீஷ்மர் ஒப்புக்கொள்ளவில்லை. பிறகு அம்பை சால்வனிடம் போனாள். மற்றவன் ஜெயித்த கன்னியை நான் விவாகம் செய்து கொள்ள முடியாது என்று அவன் மறுபடியும் கண்டிப்பாய் முன்போலவே சொல்லிவிட்டான். தாமரை புஷ்பம் போன்று விசாலமான கண்களையுடைய அம்பை இவ்வாறு ஹஸ்தினாபுரத்திலிருந்து சால்வனிடமும் சால்வனிடமிருந்து ஹஸ்தினாபுரமும் பல தடவைகள் அலைந்து கண்ணீர் சொரிந்தாள். 6 வருஷங்கள் இப்படியே சென்றன. அம்பை இதயம் துடித்து துடித்து ஒருவித கதியும் காணாமல் போனது. வாடினாள். அவளுக்கு பீஷ்மர் மேல் தாங்க முடியாத கோபம் மேலிட்டது. பல ராஜாக்களிடம் போய் முறையிட்டாள். தனக்கு நேர்ந்த அவமானத்திற்காக பீஷ்மரை எதிர்த்து கொள்ளும்படி ஒவ்வொரு அரசனையும் வேண்டிக் கொண்டாள். பீஷ்மர் என்றால் எல்லோருக்கும் பயம். யாரும் கேட்கவில்லை. பிறகு சண்முக பெருமானை குறித்து கடும் தவம் செய்தாள்.
முருகன் பிரசன்னமாகி அம்பைக்கு ஒரு மாலை தந்தான். இந்த மாலையை எவன் தரித்துக் கொள்கிறானோ அவனே பீஷ்மனுக்கு சத்ரு ஆவான் என்று ஆறுமுகன் அம்பைக்கு ஒரு வாடாத தாமரை புஷ்ப மாலையை கொடுத்தான். அம்பை அந்த மாலையை பெற்றுக்கொண்டு தன் எண்ணத்தை பூர்த்தி செய்து கொள்ள ஒவ்வொரு சத்திரியனிடமும் சென்றாள். ஆறுமுகக் கடவுள் தந்த இந்த மாலையை பெற்றுக்கொண்டு பீஷ்மனை கொள் என்று பலரை கேட்டு பார்த்தாள். பீஷ்மருடைய விரோதத்தை சம்பாதித்து கொள்ள யாருக்கும் தைரியம் வரவில்லை. கடைசியாக திருபதராஜனிடம் போய் அவனும் மறுத்துவிட்டான். அவனுடைய அரண்மனை வாயிலேயே மாலையை தொங்கவிட்டு வனம் சென்றாள். பிறகு சில தபோதனர்களிடம் போய் தனக்கு நேர்ந்த அவமானத்தைச் சொல்லி முறையிட்டாள். நீ பரசுராமரிடம் போய் கேட்டுக்கொள், அவர் உனக்கு வேண்டியதை செய்வார் என்று அவர்கள் யோசனை சொன்னார்கள். அப்படியே செய்தாள். பரசுராமர் அம்பையின் கதையை கேட்டு கருணை கொண்டு, குழந்தாய், உனக்கு என்ன வேண்டும்? சால்வனுக்குச் சொல்லி உன்னை விவாகம் பண்ணி கொள்ளச் சொல்ல வேண்டுமா? அது என்னால் முடியும் என்றார். அம்பை, வேண்டாம், பீஷ்மனுடன் நீர் யுத்தம் செய்து அவனை கொல்ல வேண்டும். எனக்கு விவாகம் வேண்டாம், பீஷ்மனுடைய மரணமே நான் கோரும் வரம் என்றாள். சத்திரிய சத்ருவான பரசுராமர் பீஷ்மருடன் போருக்குச் சென்றார். யுத்தம் நடந்தது. பீஷ்மரும் பரசுராமரும் சமமான வீரர்கள், சமமான ஜிதோந்திரியர்கள். யுத்தம் பல நாட்கள் நடந்தது. முடிவில் பரசுராமர் தோல்வியடைந்தேன் என்று ஒப்புக்கொண்டு அம்பையை பார்த்து, அம்மணி, என்னாலானதை நான் செய்தேன், நீ பீஷ்மரை சரணடைய வேண்டியதுதான் என்றார். அம்பைக்கு கோபமும் துயரமும் தாங்க முடியவில்லை. இமயமலைக்கு சென்று பரமேஸ்வரனை குறித்து கடும் தவம் புரிந்தாள். பரமசிவன் அவளுக்கு பிரசன்னமாகி, நீ இன்னொரு பிறப்பு அடைவாய், உன்னால் பீஷ்மர் மரணமடைவார் என்று வரம் தந்தான். காலதாமதமின்றி உடனே மறுபிறப்பு அடைந்து தன் எண்ணம் நிறைவேற வேண்டும் என்பது அம்பையின் ஆசை. சிதையை அடுக்கி அதற்கு நெருப்பு மூட்டி தீயுடன் தீ கலப்பது போல் கோபத்தினால் ஜொலித்த அம்பை அதில் குதித்து மாண்டாள். பரமசிவனார் வரத்தின்படி அம்பை திருபதராஜனுக்கு மகளாக பிறந்தாள். பிறந்த சில ஆண்டுகளுக்கு பின் அரண்மனை வாயிலில் யாரும் தீண்டுவதற்கு பயந்து இன்னும் தொங்கிக் கொண்டிருந்த புஷ்ப மாலையை பார்த்து அதை கழுத்தில் தானே போட்டு கொண்டாள். தகப்பனான திருபதராஜா, ஐயோ கெட்டேனே, பீஷ்மருடைய விரோதத்தை பெற்றோமே என்று பயந்து மகளை தன் வீட்டிலிருந்து அப்புறப்படுத்தி வனத்துக்கு அனுப்பிவிட்டான். தன்னை காப்பாற்றிக் கொள்ள இவ்வாறு செய்தான். அம்பை வனம் சென்று தவம் செய்து ஆண் தன்மை அடைந்து சிகண்டி என்கிற வீரனாக மாறிவிட்டாள். அர்ஜுனன் சிகண்டியை தன் தேர்ப்பகனாக கொண்டு பாரத யுத்தத்தில் பீஷ்மரை எதிர்த்தான். குருஷேத்திர களத்தில் பீஷ்மர் வீழ்த்தப்பட்டு அம்பையின் அடங்காத கோபம் தீர்ந்தது. சிகண்டியின் பிறப்பு ஆதியில் பெண்மை என்று பீஷ்மருக்கு தெரிந்தபடியால் எந்த சந்தர்ப்பத்திலும் அவன் மேல் அம்பு பிரயோகிக்க மறுத்து விட்டார். சிகண்டியை முன்னிட்டு கொண்டு அர்ஜுனன் பீஷ்மரை தாக்கி ஜெயித்தான். மரணம் கிட்டிய தருவாயிலும் தன்னை துன்புறுத்திய அம்புகளை ஒவ்வொன்றாக இழுத்து எடுத்து, இது அர்ஜுனனுடைய அம்பு, சிகண்டியினுடையதல்ல என்று சொல்லிக்கொண்டு பீஷ்மர் பூமியில் சாய்ந்தார். இந்த விஷயம் யுத்த காண்டத்திலும் வரும்.